ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே பலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 376வது வார சிந்தனையாக சிவாலய திருமேனிகள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் பிரம்மசிரக்கண்டமூர்த்தி சிவாலயங்களில் பல விக்கிரகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தா கூட சிவனாக எண்ணி வழிபடத்தக்கவை அப்படின்னு சொன்னால் தான் மூர்த்தி சப்தத்தினால சொல்கிறா. அதில் மூர்த்தின்னா உருவம், அது முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா சிவபெருமானுக்கு உருவம், அரு உருவம் அப்படின்னு 3 உருவம் இருக்கிறதுனால மூர்த்தின்னா உருவம்னு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 64 உருவத்தை ஆகமங்கள் தெரிவு செய்திருக்கிறது பத்ததியில். சிற்பசாஸ்திரம் சில விஷயம் 16ன்னு சொல்லுது, சில விஷயம் 25ன்னு சொல்கிறது. அதில் சில பேரங்கள் இருக்குது, பேதமும் இருக்குது. 4 கையில் வீரபத்திரர் இருக்கார், 8 கையில் வீரபத்திரர் இருக்கார், 18 கையில் வீரபத்திரர் இருக்கார். அந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஒரே மூர்த்தியினுடைய வெவ்வேறு விதமான வடிவங்கள் இருக்கிறது. அந்த வகையில் இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறது பிரம்மசிரக்கண்ட. இதை நம்ம சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது திருவையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூர், அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். என்ன புராணம் சொல்கிறாங்க திருக்கண்டியூரில்? பிரம்மா ஆணவம் கொண்டான், அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் அவனுடைய தலையை கொய்தான். அதில் ஒரு தலை, 5 தலையில் பிரம்மனை அழிச்சான்னு இல்லை, முழுவதுமாய் பிரம்மனை அழிச்சான்னு இல்லை. பிரம்மாவனுடைய 4 தலை தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்ததாகவும் அதில் ஒரு ஆணவத்தலையை கிள்ளி எறிந்ததாகவும், அதன் தோஷத்திற்காக அந்த வேதத்தினுடைய சிறப்பு, வேதத்தின் வடிவான பிரம்மா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறத அவருடைய கையிலேயே இந்த பலியை வச்சுன்னு திரிஞ்சுட்டே இருந்தார். காசியில் அன்னபூரணி கிட்ட போய் அந்த பிக்ஷா பாத்திரம் நிறைவுற்றது. அதனால் காசியில் காலபைரவராக அவர் காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது உள்ள ஒரு நுட்பமான தத்துவம் என்ன இருக்குது, தத்துவ நோக்கில் இந்த மூர்த்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த பிரம்மசிரக்கண்டீசர் அப்படிங்கிறது நம்ம பைரவர் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினச்சிக்கிறோம். அப்படி தான் சொல்லியிருக்கா அதில். ஆனால் இந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரருக்கு தியானத்தில் பார்த்திங்கன்னா சுவானம் இருக்காது. பைரவருக்கும் இந்த மூர்த்தத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதனால் அவருக்கு என்ன இருக்காது, சுவானம் இருக்காது, நிர்வாணமாக இருப்பார். அந்த பைரவருக்கு உண்டான மற்ற இலக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சிரத்தில் கையில் பிடிச்சின்னு இருக்கிற சிரம் இருக்குல்ல, அது கபாலமாக இருக்காது. பைரவரும் இவரும் ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ள சில நுட்பங்கள்லாம் இருக்குது. அதாவது மாவடு மாம்பழம் அப்படி தானே, மாங்காய் 3த்துக்கும் ஒரே இதுவாக இருந்தால் கூட வடு ஊறுகாயெல்லாம் போட்டு சாப்பிடுவோம், நம்ம ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவோம், அதோட பண்பு வேறையாக இருக்கும். மாங்காய் வேறு, மாம்பழம் வேறேங்கிற மாதிரி நுட்பமான வேறுபாடு.
அதனால் பைரவருக்கும் இந்த பிரம்மசிரக்கண்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. 64 மூர்த்தியில் பைரவரும் வரார், பரிவார மூர்த்தியில் பைரவர் வரார். பைரவருடைய வகைகள்லாம் வருது. ஆபதுத்தாரண பைரவர், ஆகாச பைரவர் இப்படின்லாம் பைரவரை பற்றி தனியாக குறிப்பு இருக்குது. பைரவருக்குன்னு தனியாக சமயம் இருக்குது. அதை மாதிரி பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் பைரவர் அப்படின்னு சொல்ல முடியாது, பைரவரை மாதிரின்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கும் இவருக்கும் உருவம் ஒத்து இருக்கிறதுனால என்ன வித்தியாசம் நமக்கு புரியாத இருக்குது. அந்த நுட்பத்தின் பயணமாய் நம் வெவ்வேறு விதமான பலனை அடையிறோம். பைரவருடைய பண்பு வேறு, பிரம்மசிரக்கண்டீஸ்வருடைய பண்பு வேறு. அதில் இவர் கையில் பிடிச்சிருக்கிற அந்த தலை இருக்கோ இல்லையோ, அந்த தலை பார்த்திங்கன்னா பிரம்மா சிக்கையோடு இருப்பான். வேதியோ இல்லையோ அவர் வேதம் சொல்கிறவா, அவளுக்கு சிக்கை பிரதானம், சிக்கா மந்திரம்னே ஒரு மந்திரம் இருக்குது. அதனால் அந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரருங்கிறது எப்படி இருப்பார்னா, அவரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பைரவர் மாதிரி சுவானம் இருக்காது, ஆனால் அவர் நிர்வாணமாக இருப்பார். அதே மாதிரி இவரை மாதிரியே 4 கை இருக்கும் அவருக்கு. இவர் என்ன உடுக்க தாங்கியிருக்காரோ, சூலம் தாங்கியிருக்காரோ, அதே சூலம் அவரும் தாங்கியிருப்பார், அதே உடுக்க தாங்கியிருப்பார். அந்த பாசமும் ஒரு கையில் இருக்கும். ஆனால் ஒரு கையில் அந்த பிரம்மாவனுடைய தலை இருக்கோ இல்லையோ, அதை அந்த முடியை பிடிச்சிருப்பார், தலை அப்படியே தொங்கும், ஒரு தலையை வெட்டி எடுத்தா மாதிரி தொங்கும். அப்படி இந்த மாதிரி விக்கிரகங்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கர்நாடகாவில் ஏதோ ஒரு பகுதியில் இந்த விக்கிரகம் இருக்குது. இது பிரதான கோயிலாக வச்சு வழிபடலை என்றாலும், அந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் மிக அழகாக கர்நாடகாவில் சிற்பத்தில் போட்டிருக்கா. அந்த சிற்பத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, கையில் இப்படி விரலை கோத்துருக்காரு. ஜடையால், பிரம்மாவனுடைய ஜடையால் இது சிக்கி நிற்கிறது. அவருடைய தலை தனியாக இருக்குது. அதுலேருந்து ரத்தம் வருது, அந்த ரத்தம் சொட்டுறது. அந்த ரத்தத்தை ஒரு நாய் அந்த ரத்தத்துக்காக, அந்த வாடைக்காக பின்னாடி வர மாதிரி போட்டு, பைரவர்கிட்ட போட்டிருக்கிற நாய் அவருக்கு பின்னாடியே போட்டிருக்கோம். ஒரு வாகனம் அது வேறு, இவரும் அவரும் ஒத்த வடிவத்தில் இருக்கா மாதிரி இருக்கும். ஆகமங்கள் 2 பேருக்கும் மந்திரம், யந்திரம், பூஜை முறை, காலம், கலை எல்லாமே மாறுபடும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த நாயை அந்த அந்த ரத்தம் சொட்டுறதோ இல்லையோ, அதை நாக்கால் நக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி போட்டிருப்பார். அதே மாதிரி கீழே பூதகணங்களோடு வருவார், பழி தேடுற மாதிரி. அவருடைய நகங்கள் மிக கூர்மையாக இருக்கும். கிள்ளி எடுத்தாருன்னு தான் சொல்லியிருக்கா. ஒரு சூலத்தாலேயோ குத்தினாலோ ஒரு சம்ஹாரம்லாம் பண்ணல, அவர் கிள்ளி எடுத்தாருன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரம்ம அப்படிங்கிற சப்தத்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, பிரம்ம அப்படிங்கிற சப்தம் பிரம்மாவையும் குறிக்கும், வேதத்தையும் குறிக்கும், குறிப்பாக ஆன்மாவை குறிக்கும். பிரம்ம சப்தம் ஆன்மாவை குறிக்கும். பஞ்சபிரம்மம் அப்படின்னா சிவனையே குறிக்கும். பஞ்சபிரம்மம்னா ஒரு மந்திரத்தை குறிக்கும். பிரம்மசூத்திரம் அப்படின்னு வேதாந்த சூத்திரம் இருக்குது. வேதாந்தத்தினுடைய இறுதி விஷயத்தை பிரம்மசூத்திரம்னு சொல்கிறான். பிரம்மசப்தத்துக்கு நிறைய வியாக்கியானம் இருக்குது. அதில் இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, பிரம்ம அப்படிங்கிறது ஆன்மாவை குறித்தது. பிரம்மங்கிறது என்ன? ஆன்மா. இந்த ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை கிள்ளி எடுக்கின்ற பண்பைத்தான் எல்லா மலத்துக்கும் அடிப்படை மலம் ஆணவ மலம்னு சொல்கிறான். அப்போ மலம்னா எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதாயி அப்படின்னு 5 மலம் இருக்குது. இந்த 5 மலத்தினையும் தலையாய கொண்டவர் பிரம்மா, ஆன்மா அப்படின்னு அர்த்தம். அதில் எல்லா மலத்துக்கும் வேறானது ஆணவ மலம். இது எப்படி அப்படின்னு கேட்டால், மெயின் பாக்ஸு தனியாக வச்சுருப்பா. அது ஒரு இடத்துல ஆஃப் பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடிய எந்த பாட்டுமே செல்லாமல் போயிடும். அது மாதிரி மற்ற 4 மலத்தையும் இந்த ஆணவ மலம் ஒன்றுமற்று ஆக்கிவிடும். இந்த ஆணவ மலத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் கர்ம மலம். கர்ம மலத்தை அதுலேருந்து சிக்கிக்காமல் மாற்றிக்கிறது தான் கொஞ்சம் மாயாமலம். அதுக்கப்புறம் மாயேயம், அதுக்கப்புறம் திரோதாயி. அது வளர்ந்தால் மாறுபட்டு ஒன்றோட ஒன்று பின்னிக்கும். அப்படியே அந்த 4 மலத்தை நீக்குவது, இந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் அந்த 4 மலம் தேவைப்படுது. இந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் அந்த 4 மலமும் தேவைப்படும். அப்போ அடிப்படை மலம் ஆணவம், சைவ சித்தாந்த கருத்து. அதில் அந்த ஆணவ மலம் போச்சுன்னா எல்லாமே போயிடும்.
அப்படி பிரம்மங்கிறது ஆன்மா, அதை அந்த ஆணவ மலத்தை போக்கிக் கொள்ளுவதற்கு தனு, கரண, புவன, போகம் இந்த 4ஐயும் தருகிறான். மற்ற முகம் 4. பிரம்மாவுக்கு உண்டான தத்துவங்கிறது வேற, பிரம்ம சிரக்கண்டீஸ்வருடைய தத்துவங்கிறது வேற. இவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, தனு உடம்பு, கரணம் உள்ளம், புவனம் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு வெளியில், அதாவது யார் சொல்கிறாளோ அவளுக்கு வெளியில் யாராக இருந்தாலும் அது புவனம். போகம் தனு, கரணம், புவனம், போகம். புவனம் சேருவதனாலே ஏற்படுகிற விளைவு. இப்போ பாருங்க, கையில் ஒரு மைசூர் பாக்கு இருக்குது, நம்ம சாப்பிட்றோம். இந்த மைசூர் பாக்குங்கிறது புவனம். கரணம் தனுங்கிறது உடம்பு, அந்த வாய்க்குள்ளே அதை போடுறோம், அப்படி தானே? புவனம் தனு, இதை இணைப்பது கரணம். நம்ம புத்தி சென்ஸால் நம்மளுடைய விழிப்பில் அதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு சுவை ஏற்படுகிறது. அந்த சுவைக்கு பேர் போகம். இந்த 3 இருந்தால் தான் போகம், மற்ற 3ம். இது எல்லாம் வரும்போது இந்த 4 முகம், இந்த தனு, கரண, புவன, போகம், இந்த ஆன்மாவுக்கு இந்த 4ஐயும் சிவபெருமானே அளிக்கிறான். அப்படி அளித்து அதிலே ஆணவ மலம் 5வது, அது ஆன்மாவனுடைய சகஜம். சகஜங்கிறது என்ன அப்படின்னா, பிறக்கும்போதே கூட வளர்றது, பிறக்கும்போதே இருக்கும். இப்போ ஒரு விஷயம் பாருங்களேன், நம்மளுடைய நகம், முடி இதெல்லாம் வெட்டினா வலிக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்ம வெட்டி எடுத்தால் வலிக்காது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கண்ணங்கரேன்னு இருக்கிற முடி எப்படி வெள்ளை வெள்ளேர்னு மாறுறதுன்னு புரியல. இதுதான் கண்ணங்கரேன்னு இருக்கும், அப்படி தானே? அதே வெள்ளை வெள்ளேர்னு மாறிடும், அப்படியே முழுவதும் மாறிடும். இப்போ அந்த கண்ணங்கரேர்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நாம் பிறந்து வெள்ளை வெள்ளேர்னு ஆகக்கூடிய அந்த நிறைத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே வரும்பொழுது எல்லா விதமான அனுபவமும் நமக்கு வந்துடும், அப்படி தானே? அப்போது ஆணவ மலம்ங்கிறது ஆன்மாவை பற்றி பேசுகிற தத்துவ மூர்த்தம். வெறும் ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னா, பேய் மாதிரி தனித்து நிற்கும். அதை யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கும் யாரையும் தெரியாது, அதையும் யாரும் பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உயிரை யாரும் இது வரைக்கும் பார்த்தவா இல்லை, உயிரின் குரலை கேட்டவர்கள் இல்லை, அப்படிதானே? உயிரின் அசைவை சிந்தித்தவர்கள் இல்லை, உயிரின் தீண்டலை உணர்ந்தவர்கள் இல்லை. உயிர் அப்படிதானே? அதே சமயத்தில் இந்த உயிரின் குரல் கேட்கும், இந்த உயிரை தீண்டலாம், இந்த உயிர் இருப்பதை உணரலாம். எப்பொழுதுன்னா, யாக்கை அதனோடு சேர்ந்து இருக்கும்போது. என்னது? உடம்பு. யாத்தல்ங்கிறது கட்டுதல். நமக்கு ஒரு வண்டி வேணும், ஒரு 2 வீலர் வேணும் அப்படின்னா நமக்காகவே அதை வடிவமைச்சிருக்கா. ஒரு யானை உட்காந்து டிவிஎஸ் ஓட்ட முடியுமா? ஏன்னா அதுக்கு வடிவமைப்பு வேறு. ஒரு மனிதன் ஓடுறது இருந்த மாதிரி அந்த சீட்டு, அதோட கால், அதோட கீரு, அந்த கையில் பிடிச்சிக்கிற விஷயம், இது முழுவதும் வடிவமைக்கப்பட்டது, அப்படி தானே? பயணிப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்டது, அப்படி தானே? இப்போ லோடு ஆட்டோன்னு தனியாக இருக்குது, அதில் தான் எல்லாத்தையும் நம்ம ஏற்றி எடுத்துன்னு போக முடியும். சாதாரண மனுஷா போகிற ஆட்டோவில் 2 டேபிள் 2 சேர் எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் அந்த லோடு ஏற்றி எடுத்துன்னு போகிற ஆட்டோவில் மனுஷன் உட்காந்துன்னு போக முடியாது, வெயிலாக இருக்கும். அப்போ அது வேறு, அது உருவாக்கப்படுகிறது. அந்த மாதிரி யாக்கை என்று சொன்னால் கட்டப்பட்டது என்பது பொருள், உருவாக்கப்பட்டது என்பது பொருள். அந்த மாதிரி இந்த ஆன்மா தன்னுணர்வு பெறுவதற்கும், தன்னுணர்வுன்னா தன்னைத்தானே உணர்ந்துக்கிறதுக்கு, நாம் இருக்கோன்னு அந்த ஆன்மாவுக்கு எப்போ தெரியும்னா, உடம்பு இருந்தால் தான் தெரியும். அதனால தான் குழந்தை கண்ணை அப்படியே பார்க்கும், பிறந்த உடனே அப்படியே பார்க்கும், உடனே கூட அதெல்லாம் வராது. 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு ஆன்மா தன் உடல் தன்னை சார்ந்து தன்னை தானென உணர்ந்து கொள்வதற்கு. அதனால தான் ஆயுஷ் ஹோமம் 1 வருஷம் கழிச்சு மொட்டை அடிக்கிறாங்க. அப்போ தான் அதுக்கு தன்னுணர்வுன்னு கொஞ்சமாவது என்ன வரும். அது வரைக்கும் உபாதி இருக்குமே தவிர உணர்வு இருக்காது. இறந்தாலும் 1 வருஷம் வேணும், பிறந்தாலும் 1 வருஷம் வேணும் அந்த ஆன்மா அந்த உடம்போட பதியறதுக்கு. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தனு, கரணம் அப்படின்னா உள்ளம், இந்த உள்ளத்தோடு சார்ந்தது தான் 5 புலன்களும், அப்படி தானே? இந்த உள்ளம், இந்த 5 புலன்களின் வழியாக தான் நமக்கு தகவல் உள்ளே போயாகணும்.
ஆன்மா அனுபவிக்க முடியும். ஐம்புலன்களையும் மூடிட்டா எந்த விதமான அனுபவமுமே வராது. அப்போ ஆன்மா என்பது அனுபவிக்கக்கூடியது. அப்படி அனுபவிப்பதற்கு சாதனமாக இருப்பது எதுன்னா இந்த காயம், தனு, கரணம். அது கூட இருந்து அதை நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம். அதுலேருந்து வந்தது புவனம். அப்போ தனு, கரணம், புவனம், போகம், இந்த எல்லாவற்றையும் இந்த 4க்கும் அடிப்படையாக இருப்பது என்னன்னா சகஜன்யம். ஆன்மாவோட கூடவே வர்றது எது அப்படின்னா அறியாமை. அதுதான் அதுக்கு கூட வர்றது. பாக்கி எல்லாத்தையும் என்ன எடுத்துடலாம். மாடும் கொம்பும், மாடு பிறக்கும் போதே கொம்பு கூடவே வந்துடும். ஆனால் கொம்பினுடைய பண்பு வேறு, மாட்டினுடைய பண்பு வேறு. அப்படி தானே? எப்படி பிறக்கும் போதே மாட்டுக்கு கொம்பு இருக்கோ அதை மாதிரி இப்போ பிறக்கும் போதே நெல்லுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கான் ஆண்டவன். அதுக்கு உள்ளே பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் உள்ளே, அதுக்குள்ளே தான் வெண்மை பகுதி இருக்கும். எப்படி பிறக்கும் போதே நெல் பிறக்கும் போதே உமியோடு பிறக்கிறது. அந்த உமியை மனிதர்கள் சாப்பிட முடியாது. அந்த உமி நெல்லை சாப்பிட்ற மனிதன் கிடையாது. அப்படிதானே? சாப்பிட்டாலும் ஒத்து வராது. அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம்னு வச்சுங்க, இப்போ நம்ம சிவலோகத்தை பார்க்குற மாதிரி ஆகும். அதனால் அப்போ நெல்லை சகஜன்யம் எப்படி பிறக்கும்போதே நெல்லில் உமி அது மேலே ஒட்டின்னு வந்துடுறதோ அதை சாப்பிட்ற மனுஷன் என்ன பண்ணுறோம், அதை நீக்கிறோம். அதை உமின்னு சொல்கிறோம். அதை நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி பிறக்கும்போதே ஆணவ மலம்ங்கிறது கூட வந்தது. அந்த ஒரு மலத்தை மாத்திரம் என்ன எடுக்கணும், அங்கே மேலே இருக்கக்கூடிய சேப்பு கலர் எடுக்கக்கூடாது. அந்த அரிசியும் நமக்கு அது பயன் தரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் எது உண்டியும் நமக்கு ஒவ்வாது. அது மாதிரி சகஜன்யமாக எப்படி நெல்லில் இருக்கக்கூடிய அந்த பாற்று உண்டியும் நமக்கு ஒத்து வராதோ அதை எப்படி பிரித்து எரிஞ்சிட்டு நாம் சாப்பிட்றோமோ. இப்போ தேங்காய் இருக்குது, அது வந்து மேலே இருக்கிற ஒரு லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு முடி மாதிரி ஒரு லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு விதை இருக்குது. இதெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. அந்த தேங்காயினுடைய பண்பை மாத்திரம்தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிற இளநியை சாப்பிட்றோம். அந்த நீக்கக்கூடிய பகுதி சாப்பிட்றதோடு சேர்ந்து வரும். அப்படி தானே? சாப்பிட்றதோட சேர்ந்து வரும். தேங்காய்னு ஒன்று வாங்கினா அது மட்டையோடு தானே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வெட்டி சாப்பிட்டா தானே உண்டு. அதை மாதிரி தேங்காய்க்கு எப்படி மட்டை அதனுடைய பகுதி லேயர் லேயராக இருக்கோ அதே மாதிரி ஆன்மாவிற்கு ஆணவ மலம் கூடவே பிறந்தது. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், கூடவே பிறந்தது எப்போவுமே அழியாது. கூடவே பிறந்தது எப்பவுமே அழியாது. நெருப்பை விட்டு சூடு போகுமா, தண்ணீரை விட்டு குளிர்ச்சி போகுமா அப்படின்னா போகாது. இந்த ஆணவ மலம்ங்கிறது அவ்வளோது. அந்த தத்துவத்தை விளக்க வந்த மூர்த்தி தான் அந்த பிரம்மச்சர கண்டீஸ்வரர். பிரம்மம்னா இந்த இடத்துல ஆத்மான்னு அர்த்தம். இந்த ஆன்மாவோட சேர்ந்தது ஆணவ மலம். அதை என்ன பண்ணுறான்னா நல்லா கட்டிட்டு நடுப்புற ஆன்மாவை வச்சு அந்த காயத்தை சுற்றி போடுறார். இந்த அது பேர் என்ன, ஓலை கொழுக்கட்டைன்னு ஒன்று சாப்பிட்ருப்போம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓலையில் பனை ஓலை கொழுக்கட்டைன்னு அது உள்ள, அது வந்து ஊற்றும் போது வெறும் மாவாக இருக்கும். இப்படி திறந்துட்டு மாவாக ஊற்றுவாங்க. அதை வந்து அந்த இட்லி பானைக்குள்ளே வச்சு வேக வைப்பாங்க. நான் பைரவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், பனை ஓலை கொழுக்கட்டை பற்றி சொல்லலைன்னா உடனே அந்த சிந்தனைக்கு போயிட வேண்டாம் யாரும். திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே திரவம் மாதிரி இருக்கும், அந்த விஷயத்தை ஊற்றுவாங்க. அப்படி வேக வச்சு அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓலை தானாகவே அப்படியே காய்ண்டுரும். அந்த ஓலை அதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். அந்த மாவை உள்ளே வைக்கும்போது ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்மளை ரொம்ப சரியாக இந்த ஆணவ மலத்தை பிச்சு என்ன எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு அப்படி ஒட்டி அப்படி பிரிக்கிறார். அப்படி இந்த இலையோடு ஒட்டி இருக்கு, அப்போ ஆணவ மலமாக இருக்குது. அது தானாக பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா அதுக்கு பிராணவாயுவை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் டைட் பண்ணி உள்ளே வேக வச்சா தானாகவே அது என்னவாகும், பிஞ்சுக்கும், கைண்டுக்கும். உள்ளே வச்சு வேக வைக்கிறார். என்ன வேக வைக்கிற நீ அப்படிம்போம். இப்போ கூட சில வார்த்தைகள் வழக்கத்தில் இருக்குது. இப்போ வெறும் இட்லியை எடுத்துக்குவோம், மாவாக இருக்குது, அதை உள்ளே வேக வச்சா கெட்டி ஆகிடுது.
2 கரண்டி மாவு சாப்பிட்டா நம்ம அது வேற விவகாரம் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இட்லி அதை வேக வச்சா பக்குவம். ஆனால் அது எப்படி கெட்டியாக்கி போகிறது, அதனுடைய பண்பை அது இழந்து விடுகிறது. இப்போ பாருங்க, கொப்பரை தேங்காய்னு இருக்கும். நம்ம தத்துவத்தை பாருங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் வச்சுருப்பான். அதில் தான் தாலி சுற்றி எல்லாரையும் தொட்டு கும்பிட சொல்லுவாள். கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மட்டை தேங்காய் வைக்க மாட்டான். கொஞ்சோண்டு குடுமியை வச்சு என்ன பண்ணுவா, எடுத்துருப்பா. அதே சபரிமலை யாத்திரை, மோட்சத்துக்கு போகிற யாத்திரைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு குடுமியே இல்லாமல் அது உள்ள தேனை ஊற்றி வைப்பா, இது நெய்யை ஊற்றி வைப்பா. அப்படி தானே? அதுவும் தேங்காய் தானே. அதே மாதிரி குண்டத்தில் போடும்போது கொப்பரைக்காயாக எடுத்து தனியாக தான் அதை போடுவான். அபிஷேகத்துக்கு வரும்போது வெறும் இளநியை மாத்திரம் அபிஷேகம் பண்ணுவான். அர்ச்சனைக்கு வரும்போது 2ஆக உடைப்பான். பிள்ளையாருக்கு உடைக்கும் போது செதறாக உடைப்பா. ஒரு தேங்காய்க்குள்ளே எவ்வளோ தத்துவம் வச்சுருக்கான் பாருங்க. அந்த மாதிரி இந்த ஆணவ மலம் என்பது உடனேயே இருப்பது, உள்ளேயே இருப்பது. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலைன்னா இந்த மூர்த்தியை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. இப்போ என்னென்னா, தேங்காய் நல்ல ஷேப்பாக இருக்குது, அது உள்ளுக்குள்ளே இளநீ இருக்குது. அது எப்படி உள்ளே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அது இப்போ நம்மளோட பிரச்சனை அதான் ஆணவ மலம். எது ஆணவ மலம்? அந்த இளநீ ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை எடுக்கணும் வெளியில். ஆனால் அதை உடைக்கக்கூடாது, அதுக்குள்ளே கொலை போடக்கூடாது. அந்த மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதுவுமே வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க நீங்கள். அது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை முத்த விட்டு அதை காய விட்டு அது வரும்போது அந்த தண்ணி ஒரே இடத்துல அசையாமல் இருந்தால் என்ன ஆகும்? தண்ணி வற்றும். அது அப்போ ஆணவ மலம் நீங்கி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குருவு மாதிரி ஆட ஆரம்பிச்சோம். அப்படி பிரியும், உடல் தனியாக உயிர் தனியாக பிரியும். அந்த மாதிரி உடலோடு ஒட்டுகிற பண்பு. அதுக்காக ஆண்டவன் தேங்காய்க்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டான். அந்த ஆணவ மலத்தை வைக்கிற மாதிரி அவனும் யாக்கையை பண்ணியிருக்கான். அப்படி வச்சுட்டு கொப்பரை தேங்காய் மாதிரி தனியாக ஆணவ மலத்தை ஒன்றையும் என்ன பண்ணணும், பிரித்து எடுத்துட்டா அதுவே சிவமாகும். தன்னை உணரும், இந்த உலகை உணரும். அப்படி இல்லைன்னா தன்னையும் உணராது, உலகையும் உணராது. அப்போ யாக்கையினுடைய பிரயோஜனம் என்ன? தன்னை உணர்வது. யாக்கையினுடைய பிரயோஜனம் என்ன? உலகை உணர்வது. யாக்கையினுடைய பிரயோஜனம் என்ன? தன்னையும் உலகையும் படைத்தவனையும் உணர்வு. அதுதான் வராது. தன்னை உணர்ந்துக்கலாம், உலகத்தை வேணாலும் உணர்ந்துடும், ஆனால் தன்னை படைத்தவனை நாம் உணர்வதில்லை. அப்படிதானே? படைத்தோன் படைக்கும் படைப்போன் காண்க. மாணிக்கவாசர் படைச்சவனை படைக்கிறான் சிவபெருமான். உலகத்தில் எல்லாரும் பிரம்மா படைச்சான்னு சொல்லுவான், அந்த படைச்சவனையே படைக்கிறான். அற்புதமான மூர்த்தம் இந்த பிரம்மசிர கண்ட மூர்த்தம்ங்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு 5 தலையாக அவன் சொன்னான். தலை என்ற வார்த்தைக்கு தடை என்பது பொருள் தமிழில். என்னது? ஆணவம், கண்மம், மாயை, மாயை, திரோதாய். இந்த அதில் ரொம்ப அடிப்படையாக எது இருக்கே? இந்த ஆணவ மலம். அதை மாத்திரம் எடுத்துட்டா மற்ற நாள் தானாக வேண்டும். அதனால் அந்த ஆணவ தலையை கிள்ளி எறிகின்றான் தன்னுடைய நகத்தினாலே. அப்படி கிள்ளி எறிந்தால் ஆன்மாவானது என்னவாருது? சுத்தியாருது. நெல்லை தோல் உரித்து தனியாக எடுத்தா மாதிரி, இதிலேருந்து கொப்பரைக்காயை தனியாக எடுத்தா மாதிரி, நம்ம முந்திரி பருப்பு அதிலேருந்து விதையை கிள்ளி நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி, அந்த ஆணவத்தை நீக்கி உயிருக்கு தன்னுணர்வை அளிப்பதற்காகவும், சிவ உணர்வை அளிப்பதற்காகவும், உலக உணர்வை அளிப்பதற்காகவும் அந்த பண்பை இறைவன் செய்கிறான். அது கருணையினால் செய்கிறான். அப்படி தானே? காமனுடைய உடலை பறித்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. காமனுடைய உடலை பறித்தார், யமனுடைய உயிரை பறித்தார். என்னது? யமனுடைய உயிரை பறித்தார், பிரம்மாவனுடைய தலையை பறித்தார். என்ன வித்தியாசம்? இது எல்லாமே சிவபெருமான் பண்ணது தான், பிரம்மசிர கண்டீஸ்வரர் தான். ஆனால் உடல் என்பது மன்மதன்,
அப்படி தானே? அவனுடைய உடம்புடைய அழிஞ்சு போச்சு. ஆன்மா இருக்கு. எவனுக்கு உடம்பை பறிச்சுட்டார், உயிரை பறிச்சுட்டார், அதில் அந்த உயிரை மாத்திரம் பறிச்சுட்டு அவன் பாதத்திலே இருக்கான், செத்து போய் கிடக்கிறான். அப்படி தானே? ஆனால் பிரம்மாவுக்கு தலையுடையும் பறிச்சார். என்ன வித்தியாசம்? உடலுக்கும் உயிருக்கும் தலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உடல் என்பது தனு, புரியுதா? உடல் என்பது தனு. இந்த பிரம்மாவனுடைய தத்துவப்படி தலை அப்படின்னா, அந்த தலையில் என்ன இருக்குது சிறப்பு அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அது டோட்டலாக தலை போயிடுத்துனா முண்டம்னு சொல்லுவான், அறிவற்ற பொருள்னு சொல்லுவான். முண்டச்சாமின்னு ஒரு சாமியே இருக்குது, கிராம தேவதையோட பேர். அப்போ என்ன அப்படின்னா, தலைக்கு வேண்டிய பண்பு 5, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுக்கெல்லாம் எடாபீஸ் எது? தலை. அதில் அந்த ஆணவ மலத்தை மாத்திரம் எடுக்கிறதுக்காக, அந்த தலையை காண்பிக்கிறதுக்காக, அந்த புலன்கள் சார்ந்த அந்த ஒரு பகுதியில் 5 ஒப்ப பண்புடையது தானே 5 தலைன்னு சொல்கிறான். 5 தலையில் ஒரு தலையை மாத்திரம் எடுத்தான்னு சொன்னான். அப்போ அந்த ஒரு மலத்தை எடுக்கிறதுனால எல்லா நன்மையும் ஒரு உயிருக்கு வழங்கினார். அப்படிதானே? இவர் இந்த வழிபாடு இருக்குல்ல, இப்போ இந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் வழிபாடு காசியில் தான் ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறா. நம்ம திருக்கண்டியூரில் பிரசித்தமாக சொல்கிறா. அப்போ காசிலேருந்து இங்கே வந்திருக்கணும், இல்லை இங்கேருந்து காசிக்கு போயிருக்கணும். அதை பற்றிலாம் நம்ம முழுசாக பெருசாலாம் ஒன்றும் மிகு பொருள் சோதி தன்னை மிக்கு சோதிக்க வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் வேற, பைரவர் வேற, க்ஷேத்திரபாலர் வேற, ஆபதுத்தாரணர் வேற. இவாளையெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து உணர்ந்துக்கணும், சேர்ந்து உணர்ந்தால் புரியாது. அதனால் இந்த மூர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காசியில் இருக்குங்கிறான், கர்நாடகாவில் இருக்குங்கிறான் அந்த விக்கிரகங்களில். இது மூலஸ்தானத்தில் வச்சு கும்பிட்டதா தெரியல. மூலஸ்தானத்தில் இந்த விக்கிரகத்தை தனியாக வச்சு, இப்போ மூலஸ்தானத்தில் அகோரமூர்த்தி இருக்கார், திருவன்காட்டில் இருக்கார். மூலஸ்தானத்தில் மிருத்யுஞ்சயர் இருக்கார், திருக்கடையூரில். அந்த மாதிரி இவரை பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் அப்படின்னு மூலஸ்தானத்தில் ஒரு பெரிய விஷயமாக வச்சு கையில் தலையோடையெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதா நம்ம தெக்கத்தி வழக்கில் இல்லை. ஆனால் காசியில் எந்த சாமிக்குமே வடிவம் கிடையாது, லிங்கஸ்வரூபம் தான். காசியில் மாத்திரம் எல்லாமே வெறும் லிங்கம்தான், சர்வமும் லிங்கம். காசி சிவமயம். அந்த லிங்கத்துக்குள்ளே எல்லா சாமியும் இருக்கும். பிள்ளையாருக்கே லிங்கம்தான். பின்னாடி வச்சுக்கிறாவா, பின்னாடி இப்போ வந்தவா அடுத்தடுத்த வரலாறு காலங்களில் அவைகள் வைக்கப்பட்டதாக இருக்கலாம். காசிங்கிறது வெறும் லிங்கஸ்வரூபம், எதுவுமே கிடையாது. அதில் இந்த 8 மூர்த்தியுமே காசியில் இருக்குது. அதில் இந்த பிரம்மசிரக்கண்டேஸ்வரர்னு அங்கே சுவாமி என்ன இருக்குது. அந்த மூர்த்தியினுடைய தியானம் உருவம் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் போட்டிருக்கா ஒரு கோயிலில். அதில் அவருடைய முடி அப்படி கையால் அப்படி ஏந்தி இருக்கிறது மிக அழகாக தெரிகிறது. அதெல்லாம் சரிதான். இந்த சாமியை காசி சிறப்புறதுக்கும் நம்ம கும்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம், கும்பிட்டா என்ன பலன் அப்படின்னா, பித்ரு தோஷம்னு ஒரு தோஷம் சார். அந்த தோஷம் இருந்ததுன்னா நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய, வள்ளுவர் சொல்கிறான், தென்புலத்தார் தெய்வம்னு சொல்லுவான். எடுத்தோடனே தெய்வம் அப்புறம் சொல்லுவான், தென்புலத்தார முன்னாடி சொல்லுவான். நம்ம வைதிகத்தில் நாந்தின்னு சொல்லுவாள். வேத சடங்குகள் படி சடங்குகள் செய்கிறோம்ல, அதை நாந்தினா அந்த பித்திருக்களுக்காக செய்யப்பட்டது, முன்னோர்கள். இப்போது நம்ம விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுனா, அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்தால் பையனுக்கு வருங்கிறான், அப்பா கருப்பாக இருந்தால் பையன் இப்படி இருப்பான்னு சொல்கிறான். அது அந்த அந்த இது என்னது என்னமோ உடம்பு சம்மந்தமான ஒரு அணு சொல்லுவாளே, அந்த அணுவை வச்சு அவளுக்கு வந்துடும்னு சொல்கிறான். அடியன் அதே அந்த மாதிரி அந்த பாரம்பரிய பண்பை சொல்லுகிறார்கள். அதில் இந்த பித்ரு தோஷம் என்பது நம் முன்னோர்களிடத்திலிருந்து நமக்கு வருகிறதுன்னு சொல்கிறான். அந்த குணம் அதெல்லாம் பரம்பரையிலேயே வரக்கூடியது அப்படின்னா. ரகுவம்சத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. இறைவன் தான் புவியில் பிறப்பதற்கு இக்ஷ்வாகுவனுடைய வம்சத்தை தெரிவு செய்தான் அப்படின்னா அவன் எவ்வளோ அற்புதமாக அறத்தோடு ஆண்டிருக்கணும். இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட அரசர் அப்படின்னா எவ்வளோ தர்மமாக இருந்திருப்பான் பாருங்க.
அதனால் இந்த அறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மூர்த்தியில் பித்ரு தோஷம்னு சொல்கிறான். அதில் காளிதாசன் சொல்லுவான், இது ஒரு கருத்து, உடனே தயவு பண்ணி வேறு நோக்கில் இதை பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறது ஒரு கருத்து. ராமாயணம் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். முன்னாடி எல்லாத்துக்கும் சரி, அயனம்னா கதை, ராமர்னு பேர் வச்சான். இந்த காளிதாசன் வந்து ரகுவம்சம்னு பேர் வச்சார். அந்த பகுதியில் எல்லாரை பற்றியுமே அதில் சொல்லியிருக்கார். ராமரை பற்றி சொல்கிறதோட கூடுதலாக யாரை பற்றிலாம் சொல்லியிருக்காரு, எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, ரகுவம்சம்னு ஏன் வச்சா அப்படின்னு ஒரு வியாக்கியா, பல பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கா அதுக்கு. அதில் ஒருத்தர் எழுதுகிறாரு, ராமன் இயல்பாகவே அந்த பரம்பரை, ரகுவனுடைய பரம்பரையில் வந்ததுனால இயல்பாகவே அனைத்து நற்குணங்களும் அவனுக்கு இயல்பு சிறப்பு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பிறக்கும் பொழுதே அழகு, புதுசாக நான் பெயிண்ட் அடிச்சுக்கல, அதுக்கு சில சாதனங்கள்லாம் வச்சுருக்கா. நம்ம அதை ஒப்பனை செய்து கொள்வதனால் ஏற்படுகிற அழகு அல்ல என்பதை நான் சொல்லுகிறேன். ராமனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? பாரம்பரிய குணம், பரம்பரையில் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளவாலாம் எவ்வளவு சத்துவம்சமாக இருந்திருக்கா பாருங்க. தானே இயல்பு அவருக்கு சிறப்பெல்லாம் இல்லை, அவர் முயற்சி பண்ணலை, இயல்பாகவே அவருக்கு இருக்கு. வாசனை செய்ய இயல்பாக ரோஜாவுக்கு எப்படி மனம் இருக்கிறதோ, பிறக்கும் போதே அதுக்கு அப்படியே அழகாக இருக்கோ, அது மாதிரி குணம்னு சொல்கிறான். ஏன் இதை சொல்லுகிறேன்? அப்போ முன்னோர்களுக்கு இருந்தது வருதுன்னு சொல்கிறோம். பித்ரு தோஷங்கிறது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வரும்போது சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஒன்று வந்து ஒரு வருமானம், புவியியலகத்தில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது வாரிசு, மூணாவது திருமணம், வாரிசு, பொருளாதாரம். மூன்றாவது எதையும் செய்ய இயலாத பாங்கு. செய்ய இயலாத பாங்குனா முயற்சி பண்ணியும் நடக்கவே நடக்காது. கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுவான், வேலைக்கு முயற்சி பண்ணுவான், மற்ற விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுவான், அது என்ன ஆகிட்டே இருக்கும்? தடை. இப்படிப்பட்ட இந்த தடைகள் பித்ரு தோஷத்தினால் வருதுன்னு சொல்கிறான். அது இயல்பாக எப்படி அந்த குணம் நமக்கு வந்து சேர்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி பூர்வீக சொத்துனால கூட இது வரும். இந்த பித்ரு தோஷங்கிறது உழைக்காத நமக்கு ஒரு சொத்து வரும். நம்ம அந்த ஊரில் இருந்திருப்போம், நம்ம அப்பா தலைமுறையில் அது இருந்திருக்கோம். அந்த சொத்தை என்ன பண்ணியிருப்போம், நம்ம வாங்கினாலோ விற்றாலோ கூட அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளால் கூட அந்த பித்ரு தோஷம் வரும்னு சொல்கிறான். ஏன்னா பிராயச்சித்த விதின்னு தனியாக எழுதியிருக்கா. எதனால் மனிதனுக்கு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணினா நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கா. அதில் பிராயச்சித்த மூர்த்தியிலே இவர் வரார். யார் வரா? இந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் பிராயச்சித்த மூர்த்தி. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு தெரியல, வாரிசு இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை எடுத்துன்னு போகும்போது பித்ருகளுக்கு தோஷம் இல்லைப்பா, கங்கையால் அதை நிவர்த்தி பண்ணாதான் வர முடியும்னு பகீரதனுக்கு சொல்கிறா. அப்போ பித்ரு தோஷங்கிறது பிண்டம் வைக்கிறதுக்கு ஒரு பித்ரு வேணும்னு கேட்குறான். அப்போ முன்னோர்களால் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்ம சம்பந்தமாக வரக்கூடிய நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு தோஷத்துக்கு பித்ரு தோஷம்னு பேர். அந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரே மூர்த்தி, அற்புத மூர்த்தி இந்த பிரம்மசிரக்கண்டீஸ்வரர். அதனால தான் காசியில் அவ்வளோ சிறப்பு. அடுத்த வார சிந்தனையாக பாசுபத மூர்த்தி. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.